வரும். ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்குல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குடிக்கிறாங்களோ இல்லையோ டீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெயை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். நீயா என் ஃப்ரெண்டுமா? நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு. அப்புறமா பேசுறேன். வாயாக்க இங்க எங்க வந்த? வாங்கணும்னா வரணும்ல. என்ன வாங்கணும்? கமிஷன். இது நான் பார்த்த பொண்ணு. அப்ப நாங்க பார்த்த பொண்ணு? நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல. கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. முறைப்படி புரோக்கர் கமிஷன் வரணும். ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவரை வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்தியை ரெப்பிட்டு போ. கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி. எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு. போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்போம் பாப்போம். அறிவு கிட்டவனே, இதுக்குன்னே கல்யாணத்துக்கு தம்பி அண்ணா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. இந்தாங்கண்ணா. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா. சம்பளம் போ. என்ன மாப்பிள சொம்பல தண்ணி கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கேக்குறாரு. சொம்பா ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க. என்ன அது? லட்டு. அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பாத்தீங்களா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? கொசு அந்த செம்புக்கா ஒத்த கால நினைக்கிறா பாருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். லட்சுமி, என்னம்மா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சவன கும்முன்னு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? ஏண்டா டேய், அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சீரு வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்துன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன அப்ப? இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுன்னு சொன்னேன். அது அங்கத்துல சொம்பு வேணுதாடா. நான் எப்படியா தங்கி தம்பி? யோ, எங்க போயிட்டு என்னையா வெட்டி போச்சு? அதுவும் கமிஷன் கொடுக்க